ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வேச காலத்தில் மாட்டுக்கு தீவனம் இல்லைன்னு சொல்லிட்டு வக்கிப்பில் கொண்டு வந்திருந்தாங்க. ஊருக்குள்ளே 2-3 பேர் வாங்கினாங்க. அந்த வண்டி ஸ்லோவாக போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டாங்க தீக்ஷித்து செடியனும். அம்மா வந்து அத்தையூரில் நோம்பி அங்கே போகிறாங்க. தீக்ஷித்தி கூப்பிட்டாங்க வா போகலான்னு. நான் வரல அப்படிங்கிறான். பஸ்ஸுலையா இருந்தால் வரலையாம்மா, பைக்குனா வரானாம்மா. அண்ணா கூட பைக்கில் போகிறாங்கிறான். அண்ணா கடைக்கு போயிட்டு மத்தியானம் தான் அங்கே ஊருக்கு போவான். சரி வரையில் பைக்கில் வந்துடலாம், இப்போ பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா வரலங்கிறான். தீக்ஷித் முதல்ல அம்மா பஸ்ஸுக்கு போனாங்கன்னா கூட நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். இப்போ பஸ்ஸுக்கு போக மாட்டேங்கிறான், பைக்கில்னா போகிறேன் அப்படிங்கிறான். அம்மாவும் ஸ்பீடாக போகிற பஸ்ஸுக்கு போகலாம், பாட்டு பாடுற பஸ்ஸுக்கு போகலாம், ஆட்டோவில் வரான்னு சொல்லி பார்த்தாங்க. அவன் வரலன்ட்டான். சரியே நான் போகிறேன்ட்டு இருந்தான். அவன் போனான்னா சாப்பிட மாட்டான். தீக்ஷித்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்குவான். அதனால செடின்னு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஊருக்குள்ளே ஸ்லேட்டு விற்றுட்டு வந்தாங்க. அது பழசு மாதிரி இருந்துச்சு, ரேட்டு ஓவராக சொன்னாங்க. அதனால வேண்டான்னு சொல்லிட்டோம். அது வேணும்னு சொல்லி தீக்ஷித் கேட்டான். சரி ஊருக்கு போயில வாங்கிக்கலான்ட்டு இருந்தோம். இன்றைக்கி சரி நீ போனீன்னா அமுச்சு வாங்கி தருவாம்மா அப்படின்னு சொன்னாட்டி அப்புறம் கிளம்பிட்டான். செலியை நானும் வரேன்னு சொன்னான். அம்மா இருந்துட்டு நீ உள்ளே போய் அப்பாவை கூட்டிகிட்டு வா, 3 பேர்த்தையும் பஸ்ஸுக்கு கொண்டு போய் விட சொல்லலாம் பைக்கில் அப்படின்னு சொல்லிச்சு. அவன் உள்ளே போனதையும் இவங்க 2 பேரும் ஓடிட்டாங்க. ஓட்டம் பாருங்க. சரி வீட்டுக்குள்ளேருந்து வந்தவுடனே அவங்க போயிட்டாங்களா என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுகாச்சி. சரி சாயங்காலம் நம்ம பைக்கில் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தினேன்.